ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமா தேவன் உங்களை ரொம்ப விரும்புகிறார். நான் ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, காரணம் என்னன்னா, நான் ஒரு டெத்தில் இருக்கேன். ஒரு சடன்லி ஒரு சாவு, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சாவில் தான் இருக்கிற. ஆனாலும் தேவன் நீ போய் நீ பேசணும், என் மக்கள் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகா உங்களை விரும்புறாரு பாருங்க. இந்த காரியங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நீ பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார். தயவு செய்து கவனிங்க. உங்களை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப 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 அவர் பிரியமா இருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கும் மனசு ஃபுல்லா வலியுங்க. ஆனாலும் அவர் உங்கள்கிட்ட பேசணும். ஆனா பேசுறது அவர் சொல்றாரு, மன மகிழ்ச்சியா நீ பேசுன்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேளுங்களேன். எவ்வளோ அற்புதமான தேவ வார்த்தை பாருங்களேன். எடுத்து வாசிங்க. ஐசையா 58:8 வசனம் சொல்லுது, உன் சுக வாழ்வு இன்றைக்கு உனக்கு துளிர்க்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? உங்களுடைய சுக வாழ்வு இன்றைக்கு துளிர்க்கும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. இங்க ஒரு துக்கம், ஆனாலும் ஒரு விதமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, இங்க பேசுறாரு. நிச்சயமா என் அன்பு பிள்ளைகளே, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ, அதை அறிஞ்சுதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை உங்கள்கிட்ட என்ன பண்ணிருக்காரு, பேசிருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய சுக வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும் இந்த வசனம் சொல்லுது. அதாவது இன்றைக்கு உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும், உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாக செல்லும்னு. நீதி நியாயத்தோடு நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா உங்க நீதியும் உங்க நியாயமும் உங்களுக்கு முன்பாக நன்மையை கொண்டு வரணும் ஆண்டவர் பேசுறாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சுக வாழ்வு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஜஸ்ட் எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார் பாருங்க. தேவன் எப்பவுமே உங்களை நேசிக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த காலையில கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு தான் சுக வாழ்வு இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இன்னிலிருந்து ஒரு புதிய பாதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றிலிருந்து ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கான நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக உங்க நீதியும் போவோம், அவருடைய நீதியும் வரும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க செய்த நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். பேசுற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நான் மீண்டும் சொல்ற ஒரே விஷயம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ற ஒரு விஷயம், இன்றிலிருந்து உங்களுக்கு சுக வாழ்வு, இன்றிலிருந்து உங்களுக்கு சுக வாழ்வு, இன்றிலிருந்து உங்களுக்கு சுக வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பம் சுகமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் சுகமாக இருப்பாங்க, உங்களுடைய எல்லாம் சொந்த பந்தங்கள், நீங்க செய்த காரியங்கள் எல்லாமே நன்மையாக இருக்கும் என்று அவருடைய ஊழியக்காரனாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன். ஏன்னா ஊழியக்காரர் சொன்னா அவர் அப்படியே செய்வார் என்று வேதாகமம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ அதுபடி ஒரு படி மேல இந்த ஊழியக்காரர்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அவருக்கு ரீப்ளேஸா தான் இங்க கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, எங்களை வச்சிருக்கிறார். சோ கர்த்தர், நான் மீண்டும் சொல்றேன், யாரெல்லாம் இங்க படுக்கையில இப்ப எழுந்து உட்கார்ந்து நின்று ஹால்ல எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சு இருப்பீங்கன்னா, நிச்சயமா இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, நண்பு ரட்சகராக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படட்டும். அருமையான வார்த்தைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையா உங்க இடத்துல பேசுறார். நிச்சயமா கவலைப்படாதீங்க, உங்களுடைய சுகம் வாழ்வு உங்களுக்கு நிச்சயமா இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகுது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.